நாங்கள் எங்கள் ஆட்சியிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது எங்களுக்கு உண்மையாக சொல்லுகிறேன் நிரம்ப பற்றுண்டு. நிரம்ப பற்று இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு திருச்சியில் கூட நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதில் இன்றைக்கு ஒரு நூலகத்தை இன்றைக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். நான் ஏன் இதை குறிப்பிடுகின்ற சொன்னால், காமராஜருக்கு என்று எங்களுக்கு ஒன்றும் திடீரென ஒன்று பாசம் வந்து விடவில்லை. இன்னும் சொல்ல போனால் 1961 தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டிருந்தது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இன்றைக்கு சென்னையினுடைய மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு அண்ணாவை பார்த்து அன்றைக்கு இருந்த மேயர் அண்ணாவை பார்த்து உங்களுக்கு சிலை வைக்க வேண்டும், சென்னை மாநகராட்சியை சிலை வைப்பதற்கு மேயருக்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன பொழுது அண்ணா சொன்னாராம், இல்லை இல்லை எனக்கு சிலை முக்கியமல்ல, சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர் நம்மவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு நீங்கள் சிலை வைங்க என்று அண்ணா அவர்கள் அப்படித்தான் குறிப்பிட்டாராம். ஆனால் அன்றைக்கு 1961 சென்னையில மாநகராட்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேயர் அவர்கள் ஜிம்கானா கணப்பு என்று சொல்லப்படுகிற அன்றைய மவுண்ட் ரோடு இன்றைக்கு இருக்கிற அண்ணா சாலையில இன்றைக்கு காமராஜர் சிலையை அதை அங்கே நிறுவி அன்றைக்கு இருந்த பிரதமர் நேரு அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த சிலையை திறந்த வரலாறு யாருக்கு என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதற்காகத்தான் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, 13/4/1955 தான் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக வருகிறார். ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் ராஜாஜி தான் இருந்தார். அந்த இருவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணத்தால் ராஜாஜி அவர்கள் ராஜினாமா செய்தார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரானார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் 6 மாத காலத்தில் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் பிறந்த மாவட்டம் எதுன்னு சொன்னா அன்றைய வடார்காடு மாவட்டம், இன்றைக்கு அது வேலூர் மாவட்டம். வடார்காடு மாவட்டத்தில் தான் என் சொந்த ஊர் என்னுடைய ஊர் இருந்தது. அதற்கு பின்னால் திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், இன்றைக்கு 4 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர், நான் பிறந்தது திருச்சி மாவட்டம், திருவம்பூர் BHL பதிவு செய்கிறேன். அவையில் தவறான ஒரு தகவல் கொடுக்கக்கூடாது. இன்னொன்னு, தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தாரு. அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. பேசுங்க. தம்பட்டம் என்பது அன்பார்லிமெண்ட், நம்ம சுய புராணம் என்று சில நேரத்தில் சொல்லுவோம், தம்பட்டம் என்று சொல்லுவோம், விளம்பரப்படுத்திக் கொள்ளும். இப்படித்தான் அதுக்கு பொருள் உண்டே, வேறொன்றுமல்ல. வேறொன்றுமல்ல. சரி, எனக்கு கிடைத்த தகவலை நான் சொன்னேன். ஒரு பெருமைப்படுத்துவதற்காக வடார்காடு மாவட்டம் ஒரு பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்திலே கேவி குப்பம் தொகுதியிலே தொண்டான் துளசி என்கிற அவருடைய தந்தை ராஜேந்தர் ரெட்டியார் அவர்கள் எனக்கு கிடைத்த தகவலை வைத்து சொன்னேன். அது இல்லை என்று மறுத்தால் அதை பற்றி நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு பக்கத்தில் தான் குடியாத்தம் என்கிற ஒரு தொகுதி இருக்கிறது. அந்த குடியாத்தம் தொகுதியில் தான் பெருந்தலைவரை அங்கே நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஏன்னா எம்எல்ஏ ஆனதான் முதலமைச்சராக இருக்க முடியும் 6 மாசத்துல. அப்படிப்பட்ட நிலையில குடியாத்தத்தில் அவர் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அண்ணாவுடைய பெருந்தன்மை பாருங்கள், திராவிட முன்னேற்ற நிறுவன தலைவருடைய பெருந்தன்மை பாருங்கள். அண்ணா சொல்லுகிறார், பெருந்தலைவர் காமராஜர், பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் நிற்கிறார், அவர் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் நிற்காது என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, ஒரு கட்டளை தீட்டுகிறார். குணாலா குலக்குழந்தை வருக வருக என்று எழுதோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் உடைத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர் அன்றைக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பது அது வரலாறு. அதோடு மட்டுமல்ல, 1960 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. 68 அண்ணாவுடைய தலைமையில் அன்றைக்கு உலகத்தமிழ் மாநாட்டை நடத்துகிறார்கள். நம்முடைய அண்ணா அவர்கள் நேரடியாக பெருந்தலைவர் காமராஜருக்கு போகிறார். அங்கு சென்று நீங்கள் தான் அந்த மாநாட்டிலே வரவேற்புரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கு அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் அவர் வரவேற்பை நிகழ்த்தி அந்த மாநாட்டுக்கு பெருமை சேர்த்த வரலாறு உண்டு. 1975 ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த பொழுது அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எங்கள் அண்ணன் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அவர் கேள்விப்பட்ட உடனே திருமலை நாயக்கர் தெருவுக்கு சென்று அவரே கிட்டிருந்து இரவு அன்றைக்கு மழை, அந்த மழையை கூட பாராமல் அவரே நேரடியாக சென்று அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இந்த ராஜாராம் நாயுடு அழைத்துக் கொண்டு இடத்தை தேர்வு செய்து
பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த மறைவை அரசு மரியாதையுடன் பெருந்தலைவர் காமராஜருக்கு அரசு மரியாதையுடன் வைத்ததோடு மட்டுமல்ல, அவருக்கு சிலை அமைத்து மணிமண்டபம் கட்டிய தலைவரும் எங்களுடைய தலைவர் அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் மிகையாகாது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், கடற்கரையில் அனுமதியே கிடையாது என்று சொல்லிவிட்ட நேரத்தில் அண்ணன் கலைஞர் அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை அணுகி இடத்தை பெற்று 1999ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜருக்கு குமரமலையில் அவருக்கு மணிமண்டபம் கட்டிய தந்தரும் அண்ணன் கலைஞர் தான். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று தனி சட்டத்தை உருவாக்கி அன்றைய பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி அவைகள்லாம் வைக்க வேண்டும் என்று பெருமை சேர்த்தவர் கலைஞர் அவர்களான். ஆக அவர் மீது எங்களுக்கு இவ்வளவு பற்றுண்டு, பாசம் உண்டு, மரியாதை உண்டு, அதில் ஒன்றும் மாற்றம் அல்ல. நான் இந்த அரசை கேட்க விரும்புவது, இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டம். இன்னும் சொல்ல போனால் லண்டன் கனடா பகுதியிலே அதை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற போகிறோம் என்று சொன்ன திட்டம். அந்த திட்டத்தினுடைய பெயர் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். நான் கேட்க விரும்புவது, அந்த காலை உணவு திட்டத்தை மாற்றி காமராஜர் பெருந்தலைவர் பெயரில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்க விரும்புவதெல்லாம், இருங்க நான் பேசி முடிச்ச உடனே பேசலாம். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க, நீங்க அமைச்சர் ஆகியிருக்கீங்க, முதலமைச்சரிடத்தில் சொல்லி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி காமராஜர் பெயரை வையுங்கள், நாங்கள் வரவேற்றே பேசுவோம். நான் கேட்க விரும்புவது, அது வேற என்ன பேர், இன்னும் அதுல ரகசியம் சொல்லட்டுமா? அந்த திட்டத்தை வருகிற பொழுது ஒரு டிஸ்கஷன் வருகிறது. நான் கூட சொன்னேன், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு காலத்தில் காமராஜர் திட்டம் என்று பெயர் இருக்கிறது, மதிய உணவு திட்டத்திற்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பெயர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரியோடு அந்த அமைச்சரில் இருந்த நான் சொன்னேன், ஏன் இந்த திட்டத்திற்கு மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைக்கலாமே என்று நான் கேட்ட பொழுது முதலமைச்சர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, யார் பேரும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் என்பது பொதுவான பெயர், பொதுவான சொற்றொடர், அது யாரையும் குறிப்பிடுவது அல்ல. எனவே முதலமைச்சர் என்று சொன்னால் யார் வந்தாலும் அதை மாற்றம் செய்ய மாட்டார்கள், யார் வந்தாலும் முதலமைச்சர் தானே, அந்த நிலையிலே அதை மாற்ற வேண்டாம் என்று சொல்லிதான் பேர் வச்சார். ஆனால் என்னவோ தெரியவில்லை, நீங்கள் அந்த முதலமைச்சர் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் இங்கே பேச வேண்டிய மானிய கோரிக்கையை விட்டுவிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு போய் என்னங்க சொல்லிடுறேன், பள்ளி கல்வித்துறை போய் காலை உணவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நேரம் போதாது. சம்பந்தம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். காமராஜர் பேரில் நாங்கள் நூலகமே கட்டி கொண்டிருக்கிற அந்த அளவுக்கு அவர் மீது மரியாதை உண்டு. காமராஜர் பெயரை ஒரு புதிய திட்டத்திற்கு வைத்திருந்தால் நாங்களும் பாராட்டியிருப்போம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அண்டை விட்டு நெய்ய பொண்டாட்டி கைய அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பக்கத்து விட்டு நெய் ஆனா ஏமான் சம்சாரத்து மூலமா போட்டாதான் இருக்கும் சுவைக்கும் என்று சொல்லுகிற ஒரு பழமொழி உண்டு. அப்படி நாங்கள் வைத்த திட்டத்திற்கு நீங்கள் பேர் வைப்பது என்பது அப்படித்தான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலைஞரை நாங்க மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்ல. தென்னாட்டு பெர்னாட்சானா அது அறிஞர் அண்ணா தான், தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. ஆனா அதே சமயம் இங்க பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான், இது மக்கள் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது, ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் ஜே சிடி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ஜே சிடி சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகம் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர்தான். இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு, அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது.
ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும்.